அப்போ நீங்கள் ட்ரோனை மேலே போலீஸ் தரப்பில் பறக்க விட்றீங்க. அப்போ அந்த ட்ரோன் வந்து ஒரு இடத்துல பார்க்கும், ஒரு சதுர மீட்டருக்கு 4 பேர் தான் நிற்கணும். அங்கே 40 பேர் நிற்கிறான், அங்கே ஆக்சிஜன் கிடைக்காது. கேட்டுங்களா? ரொம்ப நேரமாக பெண்கள் அந்த இடத்துல குழந்தைய வச்சு நிற்கிறாங்க, குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது. ட்ரோனில் தெரியுமா தெரியாதா? அப்போ என்ன சொல்லுவான்? 2 அதிகாரிகள் அனுப்புவான். அந்த பெண்களை அங்கேருந்து அப்புறப்படுத்து, இல்லை அந்த பெண்களுக்கு முதலுதவி கொடு, அந்த பெண்களை வந்து பாதுகாப்பு எடுத்துகிட்டு போ. இது பண்ணுறது தாங்க போலீஸு. இதுக்கு தானே போலீஸ் வச்சுருக்கோம். நீ தடியடி நடத்துறதுக்கு போலீஸ் வைக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து என்ன எல்லாருமே டவுட்டாக சொல்கிறாங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூட தன்னுடைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு. ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆச்சுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு, இங்கே பதில் இல்லை. ஏன் திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வருது? கூட்டம் நடந்துட்டு இருக்கப்ப அங்கே ஆம்புலன்ஸ், ஏன்னா எடப்பாடியோடைய எல்லா பிரச்சாரத்துலையும் ஆம்புலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இங்கே விஜய்க்கும் ஆம்புலன்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. யார் அந்த ஆம்புலன்ஸை ஓடிட்டு வந்தது? 3வது, தடியடி கொடுக்கறதுக்கான பர்மிஷனை எந்த போலீஸ் அதிகாரி வழங்குறாங்க? சும்மாலாம் தடியடி அடிச்சிட முடியாதுங்க. முட்டி கீழே அடிக்கணும்னாலும் ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கணும். யார் பர்மிஷன் கொடுத்தது? அப்ப இங்க இருக்கக்கூடிய எஸ்பி எங்க போனாரு? மாவட்ட கலெக்டர் எங்க போனாரு? இவ்வளவு அசம்பாவிதம் நடந்தோன்னு ஏன் எஸ்பியை தூக்காம இருக்கீங்க? மாவட்ட கலெக்டர் ஏன் மாத்தாம இருக்கீங்கன்ற கேள்வி வைக்கிறாரு. அது நியாயம் தானே?